இவங்க தாங்க என்ன தங்கச்சியா தத்தெடுத்துக்கிட்டாங்க. கூட பிறக்காம இருந்தாலும், உடன் பிறந்த சகோதரனா என் வாழ்க்கையில இன்றைய இருக்காங்க. 13 வயசு இருக்கையில ஒரு எலக்ட்ரிசிட்டி ஷாக்னால என்னோட ரைட் ஆர்ம இழந்துட்டேன். இதனால என்னோட லைஃபு ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. திடீர்னு டாக்டர்ஸ்லாம் கால் பண்ணி, "உங்களுக்கு ஒரு மிராக்கிள் இருக்கு. ஹாஸ்பிட்டல் வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. சடனா போய் பார்த்தா, "உங்களுக்கு ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் கிடைச்சுட்டாங்க" அப்படின்ற விஷயத்த சொன்னோனே, செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்பதான் ரியா என்னோட லைஃப்ல என்ட்ரி ஆறாங்க. ரியா ஒரு இன்சிடென்ட்னால இறந்துடுறாங்க. அவங்களோட ஃபேமிலி அவங்களோட ஆர்கான டொனேட் பண்றதுக்காக முன்வராங்க. அப்பதான் அவங்களோட ரைட் ஹேண்ட் எனக்கு செட் ஆச்சு. அதே சந்தோஷத்தோட நான் ஒரு ஃபேமிலிய பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். அது வேற எதுவும் இல்ல. எங்க அண்ணனோட ஃபேமிலி தாங்க. உண்மையிலே ரியா எனக்கு வாழ்க்கை மட்டும் குடுக்கலங்க. ஒரு நல்ல ஃபேமிலியே குடுத்துருக்கா. அண்ணன்ற பந்தத்த எனக்கு குடுத்து ரக்ஷாபந்தன இன்னைக்கு கொண்டாடுறதுக்காக நான் போனேன். அப்ப அவங்க ஃபேமிலில உள்ள எல்லாமே ரொம்பவே எமோஷனலா வீக்கா இருந்தாங்க. என்ன பார்த்தோனே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. எங்க அண்ணனுக்கும் ரக்ஷாபந்தன் ராக்கிய கட்டிட்டு, பேமெண்ட்டையும் வாங்கிக்கிட்டு, அழகான ஃபேமிலி கூட அங்கருந்து விடைபெற்றேன். அப்படின்ற விஷயத்த சொல்லலவே எல்லாருக்குமே புல்லரிச்சு போயிடுச்சு.